தொங்கியபடி பயணித்த போது 2 பேருந்துகளுக்கு இடையில் சிக்கி 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் உயிரிழந்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிதம்பரம். விவரங்கள். நிச்சயமாக மோனிகா, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பள்ளி பேருந்தை முந்தி செல்ல முயன்ற தனியார் மினி பேருந்தில் படியில் தொங்கி சென்ற பள்ளி மாணவன் உடல் நசுங்கி உயிர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையிலிருந்து சூரக்குடிக்கு தனியார் மினி பேருந்து ஒன்று தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. இன்று இந்த பேருந்தை அலெக்ஸ் என்கிற ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். பேருந்தில் ஏராளமானவர்கள் பயணித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் ஏனாபுரம் கிராமத்தை சேர்ந்த 16 வயதான சந்தோஷ் மற்றும் ஏனாபுரம் புதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 18 வயதான சூர்யா ஆகிய இருவரும் பேருந்து படிக்கட்டில் பயணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது சந்தோஷ் சிவகங்கை மன்னர் மேல்நிலையில் 12ஆக பயின்று வருவதுடன் சூர்யா சிவகங்கையில் பணிபுரிவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் மினி பேருந்தானது சிவகங்கை ஆதம் பள்ளிவாசல் அருகே வரும்பொழுது முன்னால் சென்ற பள்ளிவேன் இடதுபுறம் உள்ள தெருவிற்குள் திரும்பும் பொழுது அதனை முந்தி செல்ல மினி பேருந்து முயன்றுள்ளது. அச்சமயம் பள்ளி வாகனத்தின் பின்புறம் மினி பேருந்தின் படிக்கட்டில் உரசியதால் படிக்கட்டில் பயணித்த சந்தோஷ் மற்றும் சூர்யா இருவரும் நசுங்கி படுகாயமடைந்தனர். இருவரையும் மீட்டு அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சந்தோஷ் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்த சூர்யா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மினி பேருந்தில் முந்தி செல்ல முயன்ற போது படிக்கட்டில் தொங்கி பயணித்த பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முனிசா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிதம்பரம்.